தலைப்புச் செய்தி. பொங்கல் பண்டிகையை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். நாளை போகி பண்டிகையுடன் பொங்கல் தொடங்கவிருக்கும் நிலையில் போகி பண்டிகையை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். பொங்கல் பண்டிகையின் நீண்ட நெடிய கொண்டாட்டம் நாளை போகி பண்டிகையுடன் தொடங்கவிருக்கும் நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். தனது வாழ்த்துச் செய்தியில் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கல், மாநிலத்தில் வளர்ச்சி பொங்கல் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கல், மாநிலத்தில் வளர்ச்சி பொங்கல் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொங்கல் பண்டிகைக்கான வாழ்த்துச் செய்தியை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர். வணக்கம் சாமுவேல். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பொங்கல் பண்டிகைக்கான வாழ்த்து செய்தியை தெரிவித்திருக்கிறார். இந்த வாழ்த்தில் அவர் குறிப்பிட்டிருக்கும் முக்கிய அம்சங்கள் என்னென்ன? கனகதரா, இந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு பொங்கல் மடலை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக இல்லத்தில் மகிழும் பொங்கல், மாநிலத்தின் வளர்ச்சி பொங்கல் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். நாம் உயிரினும் கலந்து தலைவர் கலைஞர் அன்பு உடன்பிறப்புகள் அனைவருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எழுதுகிற மடல் என்று அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் சமத்துவம் தமிழரின் பண்பாடு என்பதை உலகத்திற்கு உரைக்க சொல்லுகிறோம் வகையில் சாதி, மத, பாலினம் போன்றிய இயற்கையை போன்று உழைப்பிற்கும் முதல் மரியாதை செலுத்தி உணர்வுக்கு துணை நின்ற கால்நடைகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் மனிதநேயத்துடன் தமிழர் திருநாள் பொங்கல் நன்னாளில் ஒவ்வொருவருக்கும் நான் பண்பாட்டு திருநாள் என்பதை திராவிட இயக்கம் நிலைநாட்டி மக்களின் திருவிழாவை கொண்டாட செய்து வருகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் தனித்துவமான பண்டிகையான பொங்கல் மீது தங்களுக்கு கொடுத்த பண்டிகையில் பொங்கல் திருநாள் பண்டிகையொட்டி ஒவ்வொருவரும் இல்லத்திலும் உள்ளத்திலும் வானுயர வளர வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் ஆண்டுதோறும் நடைபெற்ற சட்டமன்ற கூட்டத்தொடரில் தமிழ்நாடு அரசின் சாதனைகள் எடுத்துரைக்கும் வகையில் ஊரை கழிப்புணவும் ஆளுநர் படிக்காமலும் தமிழ்தாய் வாழ்த்தினை மதிக்காமலும் வெளியேறினாலும் பேரவை தலைவர் அவரால் படிக்கப்பட்ட அந்த தமிழக உரை இந்தியாவில் தமிழ்நாட்டில் எந்த இலக்கும் முன்னேறிய மாநிலமாக இருக்கிறது என்பதை எடுத்து காட்டுகிற வகையில் அமைந்திருப்பதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். மொழி வளர்ச்சி கடந்த 3 ஆண்டு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டு உலக அளவில் முதலிடம் என்று பரவலான அளவில் மாநிலமெங்கும் தொழிற்சாலை உருவாக்கப்பட்டு இலக்கங்களை நேரடியாகவும் மறைமுகமாகவும் வேலை வாய்ப்புகளை வழங்கிய கடமையை கொண்ட மாநிலம் தமிழ்நாடு என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள புள்ளி விவரங்களில் 8,42,720 அதாவது 720 மனித உயிரிழப்பு நாட்களுடன் 4,81,807 தொழிலாளிகளுக்கும் வேலை வாய்ப்பு வழங்கக்கூடிய முதன்மை மாநிலமாக நம் தமிழகம் திகழ்ந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்தும் உறுதி செய்யும் வகையில் பாலியல் குற்றங்களுக்கு தண்டனை வழங்கிடும் வகையிலும் சட்டப்பேரவையில் சட்ட திருத்த முடிவுகளை நிறைவேற்றப்பட்டுள்ளது என்றும் உங்களில் ஒருவனான என்னை அப்பாவாக, அண்ணனாக, மகனாக நினைக்கும் தமிழ்நாட்டின் பெண்கள் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு உடன் வழங்கிட வேண்டும் என்ற நோக்கத்திலேயே சட்ட திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. பாதுகாப்பை உறுதி செய்து சுதந்திர வெளியை பெருக செய்து சுயமரியாதையுடன் அதாவது பெண்கள் நிற்க வேண்டும் என்பதே திராவிட மாடல் ஆட்சியின் இலக்கு என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின்
எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து இந்த அரசு அமைந்த நாள் முதலே பெண்கள் நலனுக்காக அதாவது திட்டங்களையும் தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றன எனவும் விடியல் பயணம் திட்டம், கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், புதுமை பெண் திட்டம் ஆகிய தமிழ்நாட்டின் பெண்களின் வாழ்வில் புத்துளிப்பு பாய்ச்சிய புரட்சியாக திராவிடங்கள் இந்தியாவின் பிற மாநிலங்கள் பின்பற்றும் திட்டங்களையும் இந்த அரசு அதாவது தமிழகத்தில் கொண்டு வந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். சமத்துவம் என்பது சமத்துவத்தை எல்லாரும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது கடிதத்தின் வாயிலாக தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. கனகதாரா, முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது பொங்கல் வாழ்த்து மடலில் குறிப்பிட்டிருக்கும் கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சாமுவேல்.